இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தினால வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டினுடைய தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடன் உறவில் வளருதல் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. இந்த வார தலைப்பு பின்னடைவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்படும். 11வது பாடம். இந்த காலாண்டில் 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் நமக்கு 11வது பாடத்தை நம்ம இந்த வாரம் தியானித்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டுகிறேன். இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய சமூகத்தில் ஒரு சிறுமந்தியாக வந்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக ஆண்டவரே பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரோம். உடைய தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, பின்னடைவுகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பு, அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாடுகள், சோதனைகள், இவைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது, தேவனோடு உள்ள உறவிலே பலப்படத்தக்கதாக சில சம்பவங்கள், வேதத்திலே நடைபெற்ற சம்பவங்களையும் ஆண்டவராக இயேசு செய்த அற்புதங்களையும் இன்றைக்கு நமக்கு பாடத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது நமக்கு மனப்பாட வசனமாக ரோமருக்கு நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 3 5 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லக்கூடிய அந்த 3 வசனங்கள் ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 இந்த 3 வசனங்களை நமக்கு இன்றைக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். பின்னடைவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு. அதில் முதல் பகுதியில் ஒரு பெண், சின்ன பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மாலை மயங்கக்கூடிய அந்த நேரத்திலே அவங்க வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. போகிற வழியில் அதிகமான மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, இடி இடிக்க ஆரம்பிக்கிறது, மின்னல் ஆரம்பிக்கிறது. அப்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு முறை மின்னல் அடிக்கும் பொழுதும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், நின்று வானத்தை நோக்கி ஏதோ சொல்லி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா தூரத்தில் இருக்கவங்க வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க, எதற்காக மின்னல் மின்னிய பிறகு அவங்க இவ்விதமாக செய்கிறார்கள், வானத்தை பார்த்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் ஒவ்வொரு மின்னலுக்கு பின்பாகவும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு, அப்போ அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், எதுக்காக நீ மின்னல் வந்தவுடனே நின்று எதற்காக வானத்தை பார்த்து என்ன பேசினா என்று கேட்கிறா. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மின்னும் பொழுதும் என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் போல அப்படி என்று நான் நினைத்து கொண்டேன் என்று அவர்கள் சந்தோஷமாக சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இடர்பாடுகள், துன்பங்களின் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய உதாரணமாக அந்த நிகழ்ச்சி அவர்கள் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்துலங்க வாழ்க்கையின் புயல்கள் என்ற ஒரு உபதலைப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் படகுல சென்ற அந்த சம்பவம் இருக்கிறது அல்லவா. சாயங்காலமான போது பிரசங்கித்து முடிக்கிறார். முடித்த பின்பு மிகவும் சோர்வாக காணப்படுகிறார். அந்த கலிலேயா கடலின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை கப்பர்நாகுமுக்கு அவர்கள் வரத்தக்கதாக அந்த இரவிலே அவர்கள் பயணிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் படகிலே என்ன செய்கிறாங்க, ஏறுகிறார்கள். இயேசுவானவர் படகின் பின்னணியத்திலே தலையணை வைத்து அவர் படுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தானே. படகின் பின்னணியத்தில் அவர் தலையணை ஒரே ஒரு தலையானதாக இருக்குமா படகுகளில். அதை அந்த சுக்கானை பிடித்து ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அமர்வதற்காக உள்ள அந்த தலையானை என்று பார்க்கிறோம். அந்த கப்பலிலே, அந்த படகுல இருந்தவர்களில் அந்த படகை செலுத்த தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அநேகமாக மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க. பேதுரு, யோவான்,
யாக்கோபு எல்லாம் இருந்ததுன்னா எல்லாருமே நல்ல விதத்தில் அந்த மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவங்க. படகை வந்து எங்களுக்கு படகை செலுத்த தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், படவின் பின்னணியத்திலே அவர்கள் பயன்படுத்தும் தலையணை எடுத்து தனது தலைக்கு வைத்து கொண்டு அவர் உறங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது தானே. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, இது மார்க் என்னும் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 35லிருந்து 41 வசனங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து அந்த தண்ணீர், அந்த அலைகள் பெரிதாக எழும்பத்தக்கதாக இரவு நேரத்தில் அந்த அலைகள் எழும்பி அது படகின் மேல் மோதத்தக்கதாக படகு கவிழ்ந்து போகக்கூடிய அளவிற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அலைகள் பெரிதானதாகவும் உயரமானதாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு சத்தங்கள், கூச்சலில் சீடர்கள் அலறுகிறார்கள் என்று நாம் வேத வசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் எழுந்திருக்காதவராக, அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, படவின் பின்னணியத்திலே படுத்தவர் தான். அவர் என்ன செய்யலை, எழுந்திருக்கவே இல்லை. இவங்க ஒரே சத்தம் போடுறாங்க, அப்படிதானே. ஐயோ நாங்கள்லாம் செத்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் சொல்ல ஆண்டவர் போய் எழுப்பிடுறாங்க. அந்த பதட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசாமி அவர்கள் எழுப்பி விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லை 4ஆம் அதிகாரத்தில் மார்க்குவிலே 35வது வசனத்தை அடியன் உங்களுக்காக நான் வாசிக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்று கப்பலின் பின்னணியத்தில் அதாவது அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கலிலேயா கடலின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்க அந்த இரவு வேளையில் சாயங்காலத்தில் புறப்படுறாங்க. இரவாகிவிட்டது. அந்த வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். பயங்கரமாக கடல் காற்று வீசுகிறது. அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பகல் முழுதும் பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி ஊழியங்களை செய்துவிட்டு அநேக ஊர்களுக்கு சென்று பிசாசுகளை விரட்டி சுகப்படுத்தும் ஊழியங்கள், குணப்படுத்தும் ஊழியங்களை அவர்கள் செய்துவிட்டு அந்த சாயங்கால வேளையிலே அவர்கள் படகிலே ஏறத்தக்கதாக. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவர்களோடு இருந்தன. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று தானே. எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய வேலையில் இல்லையா, அவரோடு உள்ள உறவிலே சரியான விதத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் பதற்றம் அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, காணப்படாது என்று அவர்கள் சொல்ல வரத்தக்கதாக இந்த வார பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஏசாமி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகள் வரக்கூடிய, ஏன்னா அவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இதுக்கு முன்னால் எத்தனையோ சுகப்படுத்தக்கூடிய ஊழியங்களை அவர் செய்திருக்கிறார், விடுதலைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். சும்மின கையுடைய மனுஷனை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்தும் கூட அவர்களுக்கு என்ன இல்லை, அவர் மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை குறைவாகவே இருந்ததை நாம் பார்க்குறோம். ஆனப்படினால்தான் அவரை எழுப்புகிறார்கள். உங்களுக்கு கவலை இல்லையா, நல்லா தூங்குகிறீரே என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது பலத்த கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. தேவகுமாரனுடைய வல்லமையும் அவரது சத்துவமும் இயற்கையை அவர் அதட்டின பொழுது தானே, இயற்கைக்கு மேலாக தனது அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையை உருவாக்கினவர் அவர். இயற்கையாகவே எதுவும் உருவாகலை உலகத்தில். இயற்கையை உருவாக்கினவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் இல்லையா. எபேசியர் 3 சொல்லுகிறார் பவுலப்போஸ்தலன், அவர் என்ன இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுக்கு என்று அவர் சொல்ல வரத்தக்கதாக. அப்படிதானே, இயற்கை தேவனால் உருவாக்கப்பட்டது. அந்த இரவிலே சீடர்கள் இவரது வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அவர் உணரத்தக்கதாக சோதனைகளின் நேரத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எனது வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தினால அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுப்பார், சீடர்களைப் போல அலறுகிறவர்களாக நாம் இராதபடிக்கு அதுதானே அவருடைய அந்த
அற்புதமான அந்த வல்லமை. அவர் எழும்பி காற்றை என்ன செய்தாரா, அவர் எழுந்து காற்றை அதட்டுகிறார். கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லத்தக்கதாக. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தா, சகலும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகலை. அவருக்கு வந்து அந்த ஏசாமி தான் சொல்றாரு, கடைசி நேரத்தில் கூட பரமேறதுக்கு முன்னால வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் என்று அவர் சொல்லத்தக்கதாக. இல்லையா? அவர் சிருஷ்டிகர்த்தா, அவரால் உண்டாக்கப்பட்டவை அவைகள். இதுதான் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த வேளையில் நமக்கு வருகிற சோதனைகள் ஒன்றும் இல்லாமல் போகத்தக்கதாக அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை கடைசியில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னு சொன்னால், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் தானே, பயப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என்றார். அப்படிதானே? எல்லா வல்லமைகளையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் இந்த அற்புதங்களை செய்கிற வல்லமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் அவிசுவாசத்திலே இருந்து நான் அவர்கள் மிகவும் பயந்து, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அதுதானே பின்னடைவுகள், வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிற வேலையில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் நமக்கு விடுவித்து, இல்லையா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளில் அவர் அவர்களை அதட்டி விரட்டி அடித்து அந்த சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதமான ஒரு கிருபைகளை அவர் நமக்கு கட்டளையிடுவதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். திங்கட்கிழமை பாடத்தில் குணப்படு என்று அப்படியே அவங்க வராங்க. கப்பர்நாகமில் இறங்கி அவங்க வரும்போது காலையில் வேளையில் ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்த ஒரு மனிதன், எவீருவினுடைய மகள் வியாதியாக இருக்கிறாள். சீடர்கள்லாம் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏசாமியில் திங்கட்கிழமை பாடத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருப்பதை 5:21-34 வரலும் பார்க்கும்போது, இந்த எவீரு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய, நான் வாசிக்கிறேன் 21, இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்திற்கு திரளான ஜனங்களுக்கு கூடி வந்தால், அப்போ ஜெபாலய தலைவனாகிய ஒருவனாக எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் வந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும், நீர் வந்து அவள் மேல் உமது கை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிக வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவர்களோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சீடர்கள் இல்லையா, ஆலயெல்லாம் கட்டி கொடுத்தாப்பா நமக்கு இந்த எவீரு, ஜபாலயம் கட்டி கொடுத்தாரு, கட்டாயமாக நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மகளுக்கு என்ன செய்யணும், சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அவரிடத்துல வேண்டிக் கொள்கிறாங்க. கூட இருந்த சீடர்களும் சொல்கிறாங்க அது என்னென்னலாம் அவர் செஞ்சார் அந்த யூத சமுதாயத்திற்கு, அந்த ஆவிக்குரிய விதத்தில் அவர் எப்படியெல்லாம் உதவி செய்தார் அந்த எவீரு என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளை. அப்போது அவர் கூட போகும்போது இடையில் இன்னொரு அற்புதம் ஒன்று நடக்குது. அப்படி தானே, 12 ஆண்டுகள் வியாதியாக இருந்த ஒரு ஸ்திரீ அப்படிதானே புறப்பட்டு போகிறாரு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் போய் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, உதிரப்போக்கு இல்லையா, ஸ்திரீகளுக்கு உண்டான அந்த வழிபாடு அவர்களுக்கு வந்து என்ன செய்யுது சொன்னால், தொடர்ந்து அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு அது பலவீனப்பட்டு, பிளட்டு ரத்தம் தான் உயிர் இல்லையா, உதிரப்போக்கு இருந்ததுனால அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டே போனாங்க. நாளாக ஆக அவர்கள் என்ன செய்தார், அவங்க அந்த வஸ்திரத்தினுடைய 12 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு 25ஆம் வசனத்தில். அப்படி தானே, மார்க் 5:25 12 வருஷமாக ஒருத்தங்க உதிரப்போக்குனால கஷ்டப்பட்டாங்கன்னா எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அநேக மருத்துவர்களை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் யாராலும் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியில் இயேசுவானவர் விடுதலை தரார், தீர்க்கதரிசி என்று கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் அவங்கக்கிட்ட அவர் தான் மேசியா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க.
பெரிய அற்புத அடையாளம் செய்கிறாங்க, நீங்கள் வாங்க ஆண்டவர் சுகப்படுத்துவான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் வழியில் கைவிட்டுட்டாங்க எல்லாரும். ஏன்னா பயங்கர கூட்டமாக அது இருக்கிறது அந்த இடம், அவர் வரக்கூடிய இடம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, எப்படியாவது ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க புறப்பட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வியாதி அவர்களை விட்டு என்ன பண்ணிட்டு, நீ தான் சுகம் அடைந்ததை அவர்கள் அறிந்து, அப்படிதானே? ஏசாமி திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? பேதர்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குதே, எத்தனையோ பேர் உங்களை தொட்டிருப்பாங்க, அவங்க கை உங்கள் மேலே பட்டிருக்கும் இல்லையா? இல்லை உங்கள் கை அவங்க மேலே பட்டிருக்கலாம். இது எப்படி நாங்கள் இப்போ சொல்ல முடியும் ஆண்டவரே யார் தொட்டது என்று சொல்லி? இப்போ ஏசாமி சொல்கிறாரு, என்னிடத்துல இருந்து உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, இல்லையா? அந்த சாதாரண தொடுதலுக்கும் சுகமாக நல்லா இருக்கிறவங்க தொடுறதுக்கும் வியாதிப்பட்டவங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த வியாதிப்பட்ட அந்த ஸ்திரீ தொட்டபோது தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை, யாரோ குணமாக்கப்பட்டதை ஆண்டவர் உணர்றார் அந்த நேரத்தில். அப்படிதானே? சில இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, சில சபைகளில் செவன்த் அட்வென்டிஸ்ட் இந்த சுகமாக்கு ஊழியங்களிலே நம்பிக்கை வைக்கிறது இல்லைன்னா கூட சொல்கிறாங்க, போதிக்கிறாங்க. செவன்த் அட்வென்டிஸ்டா அவங்க அற்புத அடையாள நம்பிக்கை அப்படி கிடையாது. எத்தனையோ அனுபவங்கள், அனுபவங்களிலே நீங்கள் வெளி ஊழியர்களுக்கு செல்லும் பொழுது எத்தனையோ இடங்களிலே ஆண்டுடைய பிள்ளைகள் சுகமாக்கப்படுவதையும் விடுதலை பெறுவதையும், இல்லையா? எத்தனையோ இடங்களில் கேன்சர்கள் சுகமாக்கப்பட்டதை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எதிரிலேயே பார்த்துருக்கோம். நம்ம சில காலம் நம்ம ஜெபிச்சிருக்கோம் அவங்களுக்காக, அப்படிதானே? அப்படி தப்பான ஒரு அபிப்பிராயம் நம்ம மக்கள் மத்தியிலும் இருக்குது. மற்ற கிறிஸ்தவ பிரிவுகள் மத்தியில் செவன்த் அட்வென்டிஸ்டா இவங்க அற்புத அப்படி கிடையவே கிடையாது, நம்பிக்கை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அந்த வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தேவனை மகிமைப்படுத்த தான் இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், தேவன் சுகம் கொடுப்பார், ஆண்டவர் சுகம் கொடுப்பார்னு சொல்லணுமே தவிர நானே சுகம் கொடுப்பேன்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இயேசுவினுடைய 12 சீடர்களோ ஏனால் சாமியோ கிடையாது, தொட்ட உடனே சுகம் கிடைக்கிறது. அப்படிதானே? நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சுகப்படுத்துவார். அந்த தாழ்மை நம்மகிட்ட இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் அவங்களுக்கு. அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவர், நான் உங்களுக்கு தொட்ட உடனே எனக்கு என்ன கிடைச்சிது. அப்புறம் எவியருடைய மகளையும் அவர் என்ன பண்ணுகிறார், போய் சுகப்படுத்துவதை நாம் இடத்துல வாசிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பாடத்தில் யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யோபை பற்றி நம்ம நல்லா தெரியும். அவர் கஷ்டப்பட்ட போது அவங்க நண்பர்கள் ஆறுதல் சொல்கிற மாதிரி அவரை ரொம்ப மன வருத்தப்படும்படி பேசுகிறாங்க. அப்படிதானே? யோபு கஷ்டப்பட்ட பொழுது முதல்ல நம்ம கடலில் கலிலேயா கடலில் இருந்த அற்புதத்தை படித்தோம். அப்புறமா எவீருடைய மகள் சுகமாக்கப்படுவது, இடையிலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ளவர்கள் விடுதலையாக்கப்பட்டதை சுகம் பெற்றதை நாம் படித்தோம். இப்பொழுது செவ்வாய்க்கிழமை பாடலில் 4வது அற்புதமாக யோபுவை தேவன் சுகப்படுத்தி அவரை விடுதலை தந்ததை நண்பர்கள் கூட என்ன பேசுகிறாங்க அவர்கிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அவர்கள் பேசுவதை பார்க்கணும் இல்லையா? அதில் ஒரு நண்பர் சொல்கிறார், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே. இவரும் அப்படி பேசியிருக்கூடாது, யோபுவும் இல்லையா? தான் தான் பெரிய நீதிமான் மாதிரி. நீதிமான் தான் அவர் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவரே சொல்கிறார் அவர் நீதிமான்னு. இருந்தாலும் கொஞ்சம் தன்னை பற்றி ரொம்ப அதீத நம்பிக்கை அவருக்கு இருந்தது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இருந்தது. நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி வருது, எனக்கு ஏன் இப்படி வந்தது இந்த மாதிரியான கஷ்டங்கள், இல்லையா? அப்போ அவங்க அவருடைய அதீத நம்பிக்கையின் மேல் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவர்களா 3 பேர் இருந்ததை நாம் பார்த்தோம். நண்பர்கள் வராங்க இல்லையா? அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான். யோபுவை பார்த்து சொல்கிறார், தேவனை அறியாமற் போனுடைய ஸ்தலம் இதுவே. இப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவருக்கு நீதிமானுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோன்றதுன்னு. ஆனாலும் கூட யோபு ரொம்ப கவனமாக பேசுகிறார் அவங்ககிட்ட. நான் இப்படிலாம் இருந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இல்லையா? அதான் பின்னடைவுகள் தலைப்பு கொடுத்துருக்காங்க. சோதனைகள் தான் அந்த வாழ்க்கையில் ஏற்படும் பின்னடைவுகள், இல்லையா? படகின் பின்னணியத்தில் அவர்கள் அலறினது, அந்த புயலை தாங்க முடியாதவர்களாக. எமீருடைய மகள் மரித்து போனது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டது, யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம், அழிவுகள், இவைகளெல்லாம் தான் பின்னடைவுகள். அதிலிருந்து இயேசுவானவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் ஆண்டு என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கத்தக்கதாக. அப்போது நம்ம அதனால தான் இன்றைக்கி மனப்பாட வசனத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கிழமை பாடத்தில், இல்லையா? மனப்பாட வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நாம் அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம். அதானே பின்னடைவுகள். யோபின் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம், திடீரென்று எல்லாம் மறித்து போகிறாங்க. மனைவியை தவிர பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுது? ஆமாம், இது யோபுக்கு தெரியல. திரைமறைவில் ஏசாமிக்கும் சாத்தானுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சவால் என்பதை அவர் அறியாதவராக. ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப நம்புகிறாருங்க ஏசாமி, அப்படிதானே? கடவுள் நம்மளை ரொம்ப நம்புகிறாரு. இவங்க நிலை நிற்பாங்க, சோதனை வரும், போய் சோதிச்சு தான் பார்க்கட்டுமே, இல்லையா? யோபு அவ்வளோ திட நம்பிக்கையோடு இருந்தார், இல்லையா? அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் அப்படின்றாரு. அவருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளோ தூரம் சோதிக்க விடலாம் அவங்கள, இல்லையா? யோபு சோதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அவரும் எதுவும் பேசலை, ஆண்டவரை பற்றி எதுவும் குற்றம் சுமத்தலை. ஆனால் யாராவது ஒரு இன்டர்செசர், ஒரு மத்தியஸ்தர் எனக்கு இருந்தால் நலமாக இருக்குமேன்றார், இல்லையா? எனக்காக இடைப்பட்டு பேசுகிறவர்கள் யாராவது இருந்தால் நலம். அது காரணம் அவங்க நண்பர்களும் அவ்வளோ அவமானப்படுத்திடுறாங்க அவரை பேசி. நீ என்ன பெரிய நீதிமானா? ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அது கடைசியில் ரெட்டத்தனியாக மனைவியை தவிர மற்றெல்லாம் ரெட்டத்தனியாக என்ன பண்ணுறவருக்கு கிடைக்கத்தக்கதாக, இல்லையா? புதன்கிழமை பாடத்தில் அது என்ன பின்னடைவுன்னு பார்த்தா, இந்த எம்மா ஊர் செல்லும் அவர் உயிர் தெழுந்த பின்பு என்ன பண்ணுறாங்க? சீடர்கள் போகிறாங்க எம்மா ஊர் என்ற ஊருக்கு. அவங்க பரப்பிட்டு போகும்போது வழியில் இவர் வரார். வழிபோக்கனை போல ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு வரது இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அவர் ஒரு வழிபோக்கனை போல அவர்களை எதிர்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவங்களும் நினச்சிக்கிறாங்க என்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் உங்களுக்காக வேதத்திலிருந்து அந்த பகுதியை வாசிக்க ஆசைப்படுறேன். லூக்கா 24வது அதிகாரத்திலே அந்த சம்பவம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வார்த்தைகளை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். ஏசாமியுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவரது மரணம், அவரது உயிர் தெழுதல், இவர்களை பற்றி அவர்கள் பேசி கொண்டு சொன்னாங்க. ஆனால் மனம் முறிஞ்சிட்டு இருந்தாங்க. ஏசாமி மறிச்சதான் அவ்வளோதான் போல, இனிமேல் எதுவுமே இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், மரித்து 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, தானே? அப்போது இந்த இந்த பேசி இவர்கள் இப்படி பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். இவரும் 3வது நபராக நடக்கிறாரு. ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுக்கிற காரணம் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையொப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களாக முன்பாக செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவர்கள் சம்பவித்தது இன்று 3 நாளாயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே எல்லோரும் கல்லறை எடுத்து உயிர் திறந்ததை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரி. அப்புறம் அவரை விட்டு போகிறவங்கள மாதிரி அவர் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம், இல்லையா? அப்போது அவங்க திரும்பி
கிராமத்துக்கு சமீபமான போது அப்பொழுது அவர் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோட தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அதுதானே இந்த செய்கைகளை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். உயிர் தெழுந்த பின்பு பரலோகத்தில் போனால் கூட இவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வரல, இவங்க வந்திருக்கிறாங்கன்றது எப்படி, இது இந்த நபர் தான் எப்படி தெரிஞ்சுக்கலான்னிங்கன்னா இந்த செய்கைகளை வைத்து. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னிங்கன்னா அப்பத்தை எடுத்து அவர் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாங்க. இது யார் இதே போல் பண்ணுவா அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க. இதே போல் ஒருத்தர் பண்ணார் நம்ம கூட இருந்தவர்னா வேறு யாரும் இல்லை, ஏசாமி தான் அப்படி செய்யக்கூடியவர். அப்பத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணக்கூடியவர். அப்படிதானே அந்த வேதனைகள் எல்லாமே வேதனைகள் தான். படகுல நடந்தது, அந்த உதரம் போகக்கூடிய ஸ்திரியுடைய வாழ்க்கையில் நடந்தது, எபீரு வாழ்க்கையில் நடந்தது, யோபு வாழ்க்கையில் நடந்தது இல்லையா. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம்மாவூர் சீஷர்கள் வாழ்க்கையில் நடந்ததாக அவர்கள் நடந்ததை சொன்னார்கள். அது எல்லாமே வேதனைகளுக்குரிய காரியங்கள் இல்லையா. இதுதான் பின்னடைவுகள், கிறிஸ்தவ வாழ்வின் பின்னடைவுகள். ஆனால் இயேசுவானவர் உடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது பின்னடைவுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு இல்லையா. இப்போ வியாழக்கிழமை பாடத்தில் ஒரு சொப்பனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. சொப்பனத்தை பற்றி சொல்லப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சொப்பனம் காணுகிறார். தன்னிடத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு குறுகலான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு மேலான ஒரு இடத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே போனால் அவர் இயேசுவானவரை தரிசிப்பதாகவும் என்ன பண்ணுறாரு, ஒரு கனவு கண்டதாக அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ அது வியாழக்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது 12:1 தான் நமக்கு ஞாபகம் வருது. எபிரேயர் 12:1. அவைகள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இல்லையா. அந்த சொப்பனத்திலே அவர் விழித்து பார்த்த பொழுது முன்னால் யார் நின்றுருக்கா, ஆண்டவராகிய இயேசு. அவரை வழி நடத்தி கொண்டு சென்ற தேவதூதன் அவர் இயேசுவின் அருகிலே அவர் பாதத்தருவை விட்டுவிட்டு விலகி செல்வதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா. அவரை நோக்கினவர்களாக அந்த காலாண்டில் தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய இயேசுவானவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிதான் அவரோடு உள்ள தொடர்பு சரியானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆண்டவர் தரும் விடுதலைகளை நாம் பார்க்கலாம், சுகங்களை நாம் பார்க்கலாம். அதையே சாட்சியாக நாம் செல்லக்கூடிய இடங்களில் சொல்லலாம். அதனால் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதானே இப்போ இந்த வார பாடம் மிக அருமையாக புதிய ஏற்பாட்டில் அந்த மார்க் எழுதும் சுவிசேஷத்தையும் லூக்காவையும் யோபுவையும் மையமாக வைத்து நமக்கு இந்த வார பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. என் வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்க வேண்டும், அவரோடு உள்ள உறவில், நெருக்கமான உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டவனாக அவருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் கர்த்தர் நம்மோடு இருப்பார். இந்த பின்னடைவுகளை பெரிதாக எண்ணாமல் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே வளருதலில் நாம் முக்கிய எண்ணம் உடையவர்களாக கர்த்தர் நம்ம பெருமை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மதியான வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வந்திருந்து ஒரு சிறுமதியாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பின்னடைவுகள் என்ற தலைப்பில் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள், துன்பங்களின் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு எப்படி எங்கள் வாழ்வில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவராக, சுகப்படுத்துகிறவராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த அருமையான பாடத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களோடு தங்குகிறோம். விசுவாசத்தை நிலை நின்று பிறருக்கு அந்த விசுவாசத்தை போதித்து நாங்கள் சுகமாக்கப்பட்ட விதங்களை எடுத்து சொல்லி அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே பவுல் சொல்கிறவனமாக பிரஜாதியாரை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிப்படும்படி சகல விதமான அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறபடினால
கர்த்தர் எங்கள் வாழ்வில் செய்த காரியங்களே நாங்கள் சாட்சிகளாக சொல்லி அநேகருக்கு மனமாறுதலை கொண்டு வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாருங்களை தாழ்மைப்படுத்தும் உங்களை பாதப்படியில இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.